வணக்கம். கேரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. யாழில் குடும்ப பிரச்சினைக்கு போலீசாரை அழைத்த இளைஞன் உயிரிழப்பு. அடுத்த மாதம் இறுதி முடிவு நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. விடுதலை புலிகளை அழித்த முப்படை தளபதி நான் எக்காலமிடும் மகிந்த. கடும் தட்டுப்பாடு, மழையில் கரைந்த 15,000 மெட்ரிக் டன் உப்பு. உப்பு தட்டுப்பாட்டின் எதிரொலி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு தாவேக தலைவர் விஜய் வெளியிட்ட பதிவு. சீமான் தலைமையில் இடம்பெற்ற மே 18 தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். உயர்தர தொழிற்பாடத்துறையின் கீழ் 12ஆம் தரத்தில் மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. குறித்த விடயம் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இந்த வருடம் முதல் 608 பாடசாலைகளில் தொழில் பாடத்துறை பிரிவு செயற்படுத்தப்படும் என அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த பாடப்பிரிவுக்கு மாணவர்களை சேர்க்கும் போது காப்போத சாதாரண தரத்தில் சித்தியடைய தவறியது கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பாடப்பிரிவில் கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்க்கும் பாடசாலை அதிபர்களிடம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் அவசர அழைப்பு பிரிவுக்கு அழைப்பை ஏற்படுத்திய நபர் திடீரென உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதியைச் சேர்ந்த 29 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் போலீசாரின் 119 தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை மேற்கொண்டு குடும்ப தகராறு என கூறி அவசரமாக போலீசாரின் உதவியை நாடுவதாக தெரிவித்துள்ளார். அதனை அடுத்து யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் நடமாடும் சேவையில் ஈடுபட்டிருந்த போலீசார் குழு தொலைபேசியில் அழைப்பில் கூறப்பட்ட வீட்டின் முகவரியை கண்டறிந்து அங்கு விரைந்துள்ளனர். அங்கு போலீசார் சென்ற வேளை போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டதாக நம்பப்படும் இளைஞன் உடல் நல குறைவினால் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளார். இதனை அடுத்து நோயாளர் காவு வண்டிக்கு அறிவிக்கப்பட்டு நோயாளர் காவு வண்டி மூலம் இளைஞனை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி அந்த நபர் உயிரிழந்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே மரணத்திற்கான காரணம் தெரிய வரும் என வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்படும் மின் கட்டணம் தொடர்பான மாற்று பரிந்துரை குறித்த பொதுமக்களின் கருத்து கோரும் நடவடிக்கை ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் மின் கட்டணம் திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் ஜூன் 1 அல்லது 2 வாரத்தில் அறிவிக்கப்படும் எனவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மின் கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த பரிந்துரையை பரிசீலனை செய்து வருவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்படும் மாற்று பரிந்துரை தொடர்பான பொதுமக்களின் கருத்து கோரும் நடவடிக்கை எதிர்வரும் 20 ஆரம்பமாக உள்ளது. 9 மாகாணங்களையும் உள்ளடக்கி 23 முதல் வாய்மொழியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் பொதுமக்களின் கருத்துக்கள் கோரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பரிந்துரைகள் மற்றும் கருத்துக்களையும் பரிசீலித்த பின்னர் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கனடாவில் திறக்கப்பட்ட தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் பயங்கரவாதத்தின் இருண்ட நிழல்கள் நீடிக்கின்றன என்பதை துரதிர்ஷ்டவசமாக நினைவுபடுத்துகிறது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 16 வருடங்கள் கடந்த யுத்தம் வெற்றி தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: எங்கள் தாய் நாடு பிரிவினைவாத ஆக்கிரமிப்பில் இருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளமை உங்களுக்கு தெரியும். இன்று முதல் நாட்டின் ஒவ்வொரு அடிநிலமும் இலங்கையின் இறைமையுள்ள நாடாளுமன்றம் நிறைவேற்றும் சட்டங்களின் அடிப்படையிலேயே ஆளப்படும். நாடாளுமன்றத்தின் 4வது அமர்வை ஆரம்பித்து வைத்து 2009 மே 19 நான் வெளியிட்ட இந்த பிரகடனத்தை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. சிங்கக்கொடியின் கீழ் ஒன்றுபட்ட மற்றும் பெருமை மிக்க தேசத்தின் ஜனாதிபதியாகவும் முப்படை தளபதியாகவும் நான் இந்த பிரகடனத்தை வெளியிட்டேன். ஒவ்வொரு குடிமகனும் இந்த நிலத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும்
சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சம உரிமைகளுடனும் வாழக்கூடிய ஒரு தேசம் என்பது நம் அனைவராலும் நீண்ட காலமாக காணப்பட்ட ஒரு கனவாகும். ஒரு மக்கள் தலைவராக அது எனது தனிப்பட்ட கனவாகவும் காணப்பட்டது என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். திடீரென பெய்த கடும் மழை காரணமாக சுமார் 15,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான உப்பு அறுவடை அடித்து செல்லப்பட்டதாக புத்தளம் உப்பு விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதிலும் ஏற்பட்ட கடுமையான உப்பு பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் உப்பு உற்பத்திக்கு போதுமான சூரிய ஒளி இல்லாததும் தொடர்ந்து மழை பெய்வதும் தான் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையின் மொத்த உப்பு உற்பத்தியில் புத்தளம் கிட்டத்தட்ட 60% பங்களிக்கிறது. மேலும் நல்ல சூரிய ஒளியுள்ள காலங்களில் 1,00,000 மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான அறுவடை செய்துள்ளது என்று தனியார் மற்றும் அரசு உப்பு உற்பத்தியாளர்களின் தொடர்புடைய துறைகள் தெரிவிக்கின்றன. உப்பு உற்பத்தியை தடுத்து வந்த மழைக்கால நிலைமைகள் உப்பு விவசாயிகளுக்கு கடுமையான பொருளாதார சிக்கல்களையும் ஏற்படுத்தின. இந்த நிலையில் புத்தளத்தில் சிறுபோக பருவத்தில் அதிக அறுவடைக்கு வழிவகுத்த நிலையில் சனிக்கிழமையன்று தொடங்கிய எதிர்பாராத மழையினால் புத்தளத்தில் உப்பு அறுவடை மீண்டும் தோல்வியடைந்துள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலவி வரும் உப்பு தட்டுப்பாடு பேக்கரி உற்பத்திகளை பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹோட்டல் கைத்தொழில்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் பேக்கரி உற்பத்தியாளர்களுக்கும் உப்பு பற்றாக்குறை பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உப்பு கொள்வனவு செய்வதற்காக நேரத்தை செலவிட நேரிட்டுள்ளதாக பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். பல்பொருள் அங்காடிகளுக்கு பணியாளர்களை அனுப்பி நேரத்தை விரயம் செய்து உப்பு கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாரியளவிலான பேக்கரி உற்பத்தியாளர் ஒருவருக்கு நாளொன்றுக்கு 200 கிலோகிராம் எடையுடைய உப்பு தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். பேக்கரி மற்றும் ஹோட்டல் துறையை சார்ந்தவர்கள் உப்பை களஞ்சியப்படுத்துவதனால் எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கு உப்பு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவரது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றினை இட்டுள்ளார். குறித்த பதிவில் உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் நல்லுறவுகளாக நாம் இருப்போம் என முள்ளிவாய்க்கால் நினைவு தினமான இன்று உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார். மண்ணில் விதைக்கப்பட்ட நம் உறவுகளுக்கும் உலகிற் சிறந்த உயர்தனி வீரத்திற்கும் நினைவஞ்சலியும் வீர வணக்கமும் என குறித்த பதிவில் மேலும் தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு யுத்தத்தில் உயிர் நீத்த ஈழத்தமிழர்களை நினைவு கூறும் வகையில் இந்தியாவின் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் தலைமையில் பொதுக்கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. இக்கூட்டமானது இந்தியா கோவை மாவட்டத்தில் மே 18 தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம் என்ற பெயரில் நடத்தப்பட்டது. இதன்போது வரலாறு காணாத அளவில் மக்கள் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். மேலும் கூட்டத்தில் உரையாற்றிய சீமான், முள்ளிவாய்க்காலில் முடங்கி போனார்கள் எமது மக்கள், உலகாண்ட பேரினத்தின் மக்கள், ஊரெல்லாம் ஓடி ஒளிந்து திரிந்தது இந்நாளில்தான். உலகில் சிறிய தொகை கொண்ட மக்கள் எல்லாம் சுதந்திரம் பெற்று வாழும் போது உலகில் 13 கோடி கொண்ட தமிழ் பேரின மக்கள் மாத்திரம் ஏன் சுதந்திரம் பெற்று பெருமையாக வாழக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ளார். காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. நாட்டினூடாக தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே வடமேல், வடமத்திய, வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. யாழில் குடும்ப பிரச்சனைக்கு போலீசாரை அழைத்த இளைஞன் உயிரிழப்பு. அடுத்த மாதம் இறுதி முடிவு நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. விடுதலை புலிகளை அழித்த முப்படை தளபதி நான் எக்காலமிடும் மகிந்த. கடும் தட்டுப்பாடு, மழையில் கரைந்த 15,000 மெட்ரிக் டன் உப்பு.
உப்பு தட்டுப்பாட்டின் எதிரொலி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு தாவேக தலைவர் விஜய் வெளியிட்ட பதிவு. சீமான் தலைமையில் இடம்பெற்ற மே 18 தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.